ஹலோ கைஸ், வெல்கம் டு V2V சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுறேன் நான். கொஞ்சம் மாடல்ஸில் பார்த்தோம்னா ரோப்பு கட்டாயிருக்கு. இந்த ரோப்பை மட்டும் மாற்றிட்டு மாடல்ஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இது பார்த்தோம்னா ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டு. மேலே போய் லாக் ஆகிடுச்சுன்னா பாருங்கள், ஃப்ரீயாக கீழே வரமாட்டேங்குது. அது அப்படியே மேலே லாக் ஆகி நின்றுக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா க்ளீன் பண்ணி போட்டோம்னா சரியாயிடும். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதை ரோப் புதுசாக தனியாக இருக்கும். அது நம்ம வாங்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா அந்த மேலே இருக்கிற ரோப் மட்டும் போடுற மாதிரியும் வரும், இல்லை அந்த புள்ளி செட்டோடு போடுற மாதிரியும் வரும். இது பார்த்தோம்னா புள்ளியும் டேமேஜ் ஆகிடுச்சு, ரோப்பும் கட் ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம செட்டாக தான் மாற்றி ஆகணும். ஸோ இது பாருங்கள், அதில் புள்ளியும் டேமேஜ் ஆகிடுச்சு, ரோப்பும் கட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம இப்போது புதுசு போட்டேன் நான். இது பாருங்கள், இப்படி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இலை வாங்குற ஊசி வச்சு லைட்டாக கொஞ்சம் கீழே அழுத்தினோம்னா வந்துடும், அந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். ஸோ லைட்டாக இப்படி கீழே தள்ளணும்னா போதும். இது க்ளீன் பண்ணிடலாம். புதுசாக ரோப் போட்டேன் நான், இப்போ க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறது பார்த்தோம்னா நான் இந்த ப்ளோயர் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ளோயர் பார்த்தோம்னா கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே எடுத்துரும். பார்த்தோம்னா இந்த டஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக எடுத்துரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளோயர் மட்டும் அடித்து மேலே இருக்க டஸ்ட்லாம் எடுத்துட்டோம். பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த தூசெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ரன்னிங் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக அந்த ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷை வச்சு மேலேருந்து கீழாப்பில் இழுத்து பார்த்தோம்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்தா நம்ம ஓரளவு எடுத்துருவோம், ஆனால் ரொம்ப ஃப்ரீ பண்ணாது. இது பார்த்தோம்னா WD-40 ஸ்ப்ரே. ஸோ இது கொஞ்சம் ரஸ்ட் இருந்துச்சுன்னா கூட அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடும். அது பார்த்தோம்னா அந்த லாக் ஆகுதில்ல, அந்த ரோப் லாக் ஆகிற இடத்துல மட்டும் அடிக்கணும், வேறு எங்கேயும் அடிக்க வேணாம். உள்ள மாடல்ஸில் ஃபுல்லாக அடிக்க வேணாம், உள்ளே இருக்கிற மேக்னெட் இருக்குல்ல அதுலேயும் அடிக்க வேணாம். லைட்டாக அந்த இதில் மட்டும் அடித்தா போதும். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா அது அப்படியே ரஸ்ட்டு ஏதாச்சும் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் க்ளீனாகி அதுவே வந்துடும். ஸோ இது பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக வந்த வாட்டி கொஞ்சம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை எடுத்துக்கிட்டு இன்னொரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு மேலேருந்து கீழாப்பில் லைட்டாக அப்படியே லைட்டாக துடைச்சா போதும். ரொம்ப அழுத்தி துடைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது ரெண்டா பக்கமும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப உள்ள அந்த ரோப் போயிட்டு மேலே போயிட்டு வர இடத்துலலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். அது நம்ம சும்மா கையில் வச்சு தள்ளி பார்த்தாலே தெரியும். ஸோ அதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம்னா லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் லைட்டாக க்ரீஸ் போட்டிருக்கேன். சும்மா அது மேலே போய் லாக் ஆகுதில்ல, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரும். ரொம்ப போட்டுற வேணாம் க்ரீஸு, சும்மா லைட்டாக போட்டால் மட்டும் போதும். வேற எங்கேயும் போட வேணாம், அந்த இடத்துல போட்டால் மட்டும் போதும். ஸோ இதெல்லாமே போட்டாச்சு. ஸோ பார்த்தோம்னா அந்த WD-40 போட்டு நல்லா கிளாத்தை போட்டு தொடச்சாலே பார்த்தோம்னா ஃபுல்லாக டஸ்ட்டு போயிடும். மாடல்ஸே பார்த்தோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், லைட்டாக ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிருக்கும். இது அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு, போட்டு விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டான ரோப் மட்டும் மாட்டியாச்சு.
ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது. ஓகே, இனிமேல் நான் அடிக்கடி வீடியோ போட பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.